ஆ சார் வணக்கம் சார். நான் கீரனூர்லேருந்து பேசுகிறேன் சார். வெட்டினரி டாக்டர் சார். ஆமாம். சார் நான் முத்து மெடிக்கல் வந்துட்டேன் சார். என்ன மெடிசன் சார் அது? கொடு கொடு கொடு. ஒரு நிமிஷம் சார். அக்கா, இந்த ஆத்தூர்லேருந்து அந்த கால்நடை மருத்துவர் பேசுகிறேன். ஸ்பீக்கரில். ஹலோ ஏமா அந்த மைஃபெக்ஸ் இன்ஜெக்ஷன் 450 ml ஒன்று கொடுத்து விடுங்க. சார் ஒன்று இருங்க சொல்லுங்கள். மைஃபெக்ஸ். இந்த ஐவி ஏற்றுறது தானே? ஆமாம், ஐவி ஏற்றுறது தான். ஆமாம். சரி, டியூப் எதுவும் கொடுக்கணுமா? என்எஸ் எதுவும்? ஒரு டியூப் மட்டும் கொடுத்து விடுங்க. என்எஸ் கூட வேண்டாம், டியூப் மட்டும் கொடுத்து. சரி சார். சரி. ஆமாம் சார் வணக்கம் சார். கொண்டு போங்க, நான் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வருவேன். சரியா? சார் சார் இது அன்னைக்கு 600, இன்னைக்கு எவ்வளோ சார் வரும்? இன்னைக்கு 600 வரும். இன்னைக்கு 600 வருங்களா? ஓகே சார், ஓகே. சரி சார் நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் சார் நிற்கிறேன். நீ வா, உங்கள் வீட்டுக்கு வா. உன்னை யார் அங்கே நிற்க சொன்னது? உனக்கு மண்டே இல்லை. வா வீட்டுக்கு வா, உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். சரிங்க சார், நான் தான் வந்துடுறேன் சார். ஒரு 2 நிமிஷம் சார். வணக்கம் சார். சார் என் பேர் மயில்வாகனன் சார். சரிங்க சார். திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சார். சரி. இன்னைக்கு நேற்று காலையிலேருந்து என் மாடு, படுத்த மாடு எந்திக்கவே இல்லை. அது மாடு கன்சீவாக இருக்குது, 3 மாதம் கன்சீவ், கொஞ்சம் வயசான மாடு, எந்திக்கவே இல்லை. மழை ஜலம் எல்லாம் இருந்த இடத்துல தான் போகுது அது. சரி. நேராக கால்நடை ஆஸ்பத்திரிக்கு நேற்று சாயங்காலம் 4:30க்கு 2 திருப்பு ஃபோன் அடித்தேன். டாக்டர் எடுக்கலை. காலையில் இன்னைக்கு வெட்டினரிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு டாக்டர் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் ஃபோன் அடித்தேன், எடுக்கலை. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நேராக ஆஸ்பத்திரி 8:30க்கு போனால் அப்போ அங்கே ஒரு க்ளீன் பண்ணுறவர் இருந்தார், டாக்டர் இல்லை. இப்போ க்ளீன் பண்ணுறவர்கிட்ட கேட்டால் அவர் சார்னு வரல. நான் வந்தோடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடித்தார். சாருக்கு இப்படி கீரனூர்லேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கணுமா, நீங்கள் என்ன சார் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் வையை நான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டாக்டர் கூப்பிட்டாரு. அவர் என்கிட்ட ஃபோனை கொடுத்தாப்புல நான் பேசினேன் கீரனூரில். அப்போ ஏற்கனவே அவர் எங்கள் வீட்டுக்கு 2 ட்ரிப்பு வந்திருக்கிறாரு. சரி. ஒவ்வொரு ட்ரிப்பு வரும்போது நான் அவருக்கு 500 கொடுக்கணும். எவ்வளோ? 500 கொடுப்பேன் ஒவ்வொரு ட்ரிப்பு வரும்போது. சரி. ஒரு ட்ரிப்பு வந்து மாட்டை தொட்டு பார்த்துட்டா அவருக்கு 500 நான் கொடுத்தாகணும், கட்டாயம் அது. சரி. நான் கொடுத்துட்டேன், ஒரு ட்ரிப்பு கொடுத்துட்டேன். 2வது ட்ரிப்பு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிடும்போது எனக்கு கொடுக்க முடியல. ஏன்னா எனக்கு வாழை ஏற்கனவே ஒரு 15,000 ரூபா வாழையில் அடி வாங்கிட்டு, சாஞ்சி போச்சு, அடி வாங்கிட்டு கொடுக்க முடியல, நெருக்கடியில் இருந்தேன். சார் ஒரு வாரத்தில் நான் பைசா போட்டு விட்டுறேன்னா போட்டு விடல, மறந்துட்டேன் நான். இன்னைக்கு காலையில் அவர் என்கிட்ட பேசும்போது அந்த பழைய 600 ரூபாவே நின்று தராமல் இருக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் என் ஊரில் நான் இன்னும் ஒரு ஆள் வச்சிருக்காரு, 2 பேர் தான் வச்சிருக்கோம். அதனால என்ன அவருக்கு தெரியும், நீ பழைய 600 ரூபாய் இன்னும் தரலையடே அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டார், இரிட்டேட்டாக பேசிவிட்டார். சார் நான் அதை கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு என் மாட்டை முதல்ல எழுப்பி கொடுங்க, இப்போ சூழ்நிலைக்கு நான் யார்கிட்டே வாங்கினாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டேன். சரி, அப்போ நீங்கள் நேராக 6 முத்து மெடிக்கலில் போய் நான் சொல்கிற மருந்தை வாங்கி வைங்க, வாங்கிட்டு எனக்கு ஃபோன் அடிங்க. 6 முத்து மெடிக்கலில் போய் எனக்கு ஃபோன் அடிங்க, நான் மெடிக்கலில் சொல்கிறேன், அந்த மருந்து தருவாங்க, அதை வாங்கிட்டு அதுக்கு என்ன உண்டோ அதை பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. நான் மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு நான் உங்களுக்கு மாட்டை பார்க்க வரும்போது நான் ஃபோன் அடிச்சுட்டு வரேன், நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். நானும் முத்து மெடிக்கலில் போய் அவருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் ஒரு மருந்து சொன்னார், 650 ரூபா அங்கே பில்லு கொடுத்து வாங்கியாச்சு. வந்து மறுபடியும் இப்போ 2 மணி நேரம் கழிச்சு 12:30க்கு வந்து மாட்டுக்கு அந்த மருந்தை ஏற்றிருக்காப்புல, குளுக்கோஸ் போட்டிருக்காப்புல. கையில் 1000 ரூபா கொடுத்தாச்சு. பழசு 600 ரூபா, புதுசு 600 ரூபா, 1200 கேட்டார். என்கிட்ட 1000 ரூபா தான் சார் இருக்குது, வச்சுக்காங்க, 200 2 நாள் கழிச்சு போட்டு விட்றேன்ட்டேன். கவர்மெண்ட் டாக்டருக்கு கால்நடை மருத்துவர் வீடு தேடி வந்து சர்வீஸ் பண்ணால் அவங்களுக்கு பே பண்ணணுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். பே பண்ணக்கூடாது. இப்போ நான் கொடுத்துட்டேன் சார். என் தம்பி வந்து HDFC பேங்க்கில் லோன் கலெக்ஷன் சென்டரில் இருக்கான். நான் கேட்டோன்னே அவன் எனக்கு காசு போட்டு விட்ருவான், நான் கொடுத்துட்டேன். பாலை மட்டுமே நம்பி வாழ்வாதாரத்தை கொண்டவன் எப்படி சார் கொடுப்பான்? இல்லை இப்போ லோன் கலெக்ட் பண்ண வந்து இது யாருமே கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு கொடுக்க தேவையில்ல. இல்லை அதான் கேட்குறேன். இன்றைக்கி எனக்கு 1800 என் மாட்டுக்கு செலவாயிருக்கு, இன்னும் மாடு எந்திக்கலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அவரை கேட்டு என்கிட்ட அவர் பேசின கால் ரெக்கார்டு இருக்குது, நான் மருந்து வாங்கின மெடிக்கலோட பில்லு இருக்குது, நான் அவருக்கு கால் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது, கால் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஏற்கனவே நான் அவருக்கு கூகுள் பேல 500 ரூபா போட்டு விட்ட ரெக்கார்டு இருக்குது, என் தம்பி மொபைல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இது எல்லாமே இருக்குது. நான் இப்போ ப்ராப்பராக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து இது பண்ண முடியும். மறுபடியும் மாடை பார்க்க கூப்பிட்டா அவர் வர முடியாது. நீ இவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கா, எனக்கு இடைஞ்சல் தான் வரும், மேற்கொண்டு இடைஞ்சல் தான் வரும். கவர்மெண்ட் சர்வெண்ட், என்னால் ஒன்றும் பண்ணவே முடியாது. சரி. நான் என்னால் ஒரு 1000 ரூபா பெறட்டுற இடத்துல நான் இருக்கேன், நான் கொடுத்துருவேன். பாமரன் எப்படி சார் கொடுப்பான்? அடுத்த வேளை சோத்துக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு விவசாயம் பண்ணுறோம் எத்தனை பேர் இருக்கான், அடுத்த வேளை சோத்து கஷ்டப்படுறான். எப்படி சார் 1800 ஒரே நாள் மாடை சாவ விடணும்? இல்லைன்னா அவர் வரலன்னா மாடு செத்து போயிடும். சரி, இப்போ நீங்கள் வந்து முதல்ல உங்கள் மாடை குணப்படுத்துங்க, குணப்படுத்தி எழுப்பி விடுங்க மாடை. சரிங்க சார். ஹலோ. சொல்லுங்கள் சார், புரியுது சார். இல்லை, மாடை குணப்படுத்தி எழுப்பி விடுங்க. அதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பெட்டிஷன் தரீங்களா?
மறுபடியும் எனக்கு அவர் வந்து வைத்தியம் பார்ப்பாரா நான் பெட்டிஷன் கொடுத்தா? அதெல்லாம் பார்ப்பாரு. பார்க்கலன்னா அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரிங்க சார், நான் கண்டிப்பாக பெட்டிஷன் தரேன். என் மாடு எந்திக்கிட்டு நீங்கள் கேட்கலனாலும் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்கணுன்னு தான் நான் நினச்சேன். கண்டிப்பாக நான் வந்து பெட்டிஷன் தரேன். அவர்கிட்ட என்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அதை சேர்த்து நான் கூட பெட்டிஷன் தரேன். என்ன மாதிரி இன்னொருத்தன் இன்னமும் பாதிக்கப்படவே கூட. காலையில் எங்கள் அம்மா நீங்க நேற்று வந்து ஒரு வாரத்துக்குள்ள தரணும் பிரதர். ஒரு வாரத்துக்குள்ளனா நாளைக்கு இல்லை நாளானைக்கு தரணும். என் மாடு எந்திக்கணும். எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் சார் நான் கொண்டு வந்து தருவேன். என் மாடு முதல்ல நீங்க எந்திக்கணும். ஒரு கேளுங்க, நீங்க அவர் லஞ்சம் கட்டாருன்னு கொடுத்துருக்கீங்க. சரிங்க சார். நீங்க கொடுத்ததுக்கு வந்து நான் கொடுத்தது எனக்கு பிடித்த இல்லாம கொடுத்துருக்கேன்னு சொல்றேன். ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்க சொல்லணும். ஒரு வாரம் கழிஞ்சிருச்சுன்னா நீங்களும் அதுல இதாயிருவீங்க. கொடுத்ததுக்கு எசைஞ்சு போன மாதிரி ஆயிருவீங்க. கொடுத்ததுனால இப்போ நான் குற்றவாளி இல்லையா சார்? இல்ல, நீங்க வந்து 7 நாள் வரைக்கும் நீங்க குற்றவாளி இல்ல. 7வது நாள் கழிஞ்சு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்தீங்கன்னா நீங்க குற்றவாளி தான். சரிங்க சார். இப்போ நான் வாங்குறதும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம். சரிங்க சார். நான் வந்து கொடுத்ததுக்கு என்கிட்ட வந்து நான் கையில் தான் கொடுத்தேன் இந்த 1000 ரூபா. ஏற்கனவே 500 ரூபா கொடுத்தது வேணா 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். அப்போ அந்த அடிப்படையில் என்ன குற்றவாளின்னு கொண்டு வருவீங்க? கம்ப்ளைண்ட் நான் அதை கொண்டு வர மாட்டேன். இப்போ ப்ரெசென்ட்டாக தான் நம்ம பழச கேட்க மாட்டோம். உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க, பேசுவோம். இப்போ நான் பேசுறது என் நம்பர் தான் சார். அதான் இது லேண்ட்லைன் சார், இதில் நம்பர் வராது. சரிங்க சார். நீங்கள் நம்பர் சொல்லுங்கள். 43096 96 101 101. பேர் என்ன பேர்? என்னோட நேம் மயில்வாகனன் சார். சரி சரி, இந்த நம்பருக்கு வாங்கண்ணா. ஓகே சார். சரி, நான் பேசுகிறேன்.